ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் பார்க்கலாங்க. சண்டே அன்னைக்கு நான் பண்ண கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு, அப்புறமா திருநெல்வேலி ஸ்டைல் கருவாட்டு பொரியல், அப்புறம் கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறது, அப்புறமா இடித்து போட்ட ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். காலையில் பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் தான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இட்லியை வச்சுக்கலாம் அப்படின்னு நல்லா சூடான இட்லிக்கு சாம்பார் பாதி சிறுபருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து போட்டு எல்லா காய்கறியுமே போட்டு பண்ணுறது. நான் இது ரெசிபி ஃபுல்லாக கவர் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம சேனலில் விலாக்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ரெசிபிலையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது மல்லி சட்னி, அதாவது சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லி, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறமா பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறது, உப்பு எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். அரிசி ஊற வச்ச தண்ணி அது கழுவின தண்ணி நான் எப்போதுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். செடிக்கு, ரோஸ் பூக்கு இந்த மாதிரிக்கு நல்லா ஊற்றுவேன். இந்த செடிக்கு அடிக்கடி இந்த அரிசி களைஞ்ச தண்ணி, மாவு, அதாவது கொஞ்சம் வேஸ்ட்டாக போன மாவு அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றுனதுனால நல்லா நிறைய பூ பூத்துருக்கோம் என்னவோ தெரியல. அப்புறம் ஒரே டயத்தில் நிறைய பூ பூத்துருந்தது. ஸோ கொஞ்சமாக கார்டன் பக்கத்தில் போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரே டயத்தில் பூ பூத்துருந்தது. மழை வேறு அதிகமாக பெஞ்சிட்ருக்குன்றதுனால பூ வேறு நிறைய பூத்துருக்கு. அப்படி மழை பெய்ய அப்புறம் அப்படி செடியிலே விட்டுட்டோம் அப்படின்னா பூவெல்லாம் உருந்து போயிடுது. ஸோ ஒன்றா நிறைய பூத்துருக்குன்றதுனால அதை எல்லாமே ஆர்த்தி அவ்வளோத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சாமிக்கு எதுவும் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நமக்கு தேவைக்கு இல்லைன்னா டெய்லி ஒவ்வொரு பூவாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இப்போ இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செடியிலே இருந்துச்சுனாலும் வெயில் மழைலாம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் டக்குன்னு உருந்து போயிடுது. ஸோ பாக்ஸ்குள்ளே போட்டு உள்ளே வச்சாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், பல்லாரி எல்லாமே என் ஹஸ்பண்டும் என் பையனுமே உரித்து கொடுத்துட்டாங்க. நான் காய்கறி, மீன் குழம்புக்கு தக்காளி பழம் எல்லாமே மொத்தமாகவே நான் ரசத்துக்கும் மீன் குழம்புக்கும் சேர்த்தே தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். தேங்காய் எல்லாமே இந்த மாதிரி தேவையான வெஜிடபிள், அப்புறம் தேங்காய், அப்புறம் வெங்காயம் எல்லாமே நம்ம உரித்து வச்சுட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது குயிக்காக நமக்கு சமையல் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே அடுப்பு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்க மாதிரியும் இருக்காது. சாதம் வெந்து அது வடிக்க போகிற சமயத்தில் இருக்குது. இங்கே ரசத்துக்கும் மீன் குழம்புக்கும் புளி ஊற வச்சுருக்கேன். ரசம் நம்ம இடித்து போட்ட ரசம் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வடிக்கிற நிலைமையில் இது கருவாடு, சாலை மீன் கருவாடு. இது எங்கள் அம்மா கொண்டு வந்தது. கருவாடு இந்த மாதிரி எல்லா கலரில் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சமாக ஃப்ரீசரில் இருந்துச்சு. அதை அன்றைக்கி கருவாட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு இந்த தலைப்பகுதி இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு அந்த வயிற்று பகுதியையும் இந்த மாதிரி கை வச்சு பிச்சு எடுத்துகிட்டு அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு வாழையும் இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த வெள்ளை பகுதியை நம்ம கை வச்சு இப்படி சுரண்டணும் அப்படின்னா எல்லாமே வந்துடும். அந்த வெள்ளை பகுதி ஃபுல்லாகவே எடுத்துடணும் நோண்டி, இல்லை அப்படின்னா அந்த கவிச்சு ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சாலை மீன் இதுக்கு இடையில 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அவங்க க்ளீன் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை குயிக்காக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை எல்லாமே க்ளீன் பண்ணி உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நடுவில் உள்ள முள்ளை எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த பீசஸ் எல்லாமே அந்த கருவாட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த கருவாட்டு பொரியல் சாப்பிட்டாங்கன்னா அந்த முள் இந்த வாயில், தொண்டையிலலாம் குத்தாமல் இருக்கும். ஸோ தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. கரண்ட் இங்கே திருநெல்வேலியில் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அட்ட டயத்தில் நான் மீன் குழம்பும் கருவாட்டு பொரியலுக்கும் நான் பாத்திரம் வச்சுட்டு மண்சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரெண்டுக்குமே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுலேயுமே. மீன் குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். கருவாட்டு பொரியலுக்கு பொதுவாக நான் ஒரு 15 சாலை மீன் கருவாடு நான் கழுவி வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயமும் பல்லாரியுமா சேர்த்து போட்டிருக்கேன். இங்கே ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு. இதை வதக்கி விட்டுக்கலாம். அதையுமே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம், எண்ணெயில் தான் பண்ண போகிறோம் அந்த கருவாட்டு பொரியல். அதனால் அடிப்பிடிச்சிடாமல் வதக்கி விட்டுக்கணும். ரெண்டுக்குமே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அயோடைஸ்டு சால்ட் நான் அதிகமாக வாங்குறது இல்லை. கல்லுப்பையே பொடி உப்பாகவே திரித்து வச்சுக்கிடுறேன் மிக்சியில். இப்போ மீன் குழம்புக்கு 1.5 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன், அதே ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன் நான் விலாக்லலாம். அதை நல்ல பச்சை வாசனை போக வதக்கிட்டு புளித்தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதை அடிப்பிடிச்சிடாமல் புளித்தண்ணி தேவையான அளவுக்கு
கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அந்த வெங்காயம் போடும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டேன், அது வந்து கேப்சர் ஆகலை கேமராவில், சாரி. சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மீன் குழம்புலேயே வந்து நிறைய வெரைட்டிஸாக பண்ணலாம். சம்டைம் வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் பெருஞ்சீரகம்லாம் சேர்த்து போட்டு பண்ணலாம். அது வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 2 சீல் தேங்காய், கொஞ்சம் மஞ்சள், அப்புறமா ஜீரகம், ஒரு 4 வத்தல் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கழுவி வச்சுருந்த கருவாடு பீசஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் படுற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதோட அந்த கருவாட்டோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ அது வதங்கிட்டு இருக்கட்டும். இடையிடையே அடி பிடிச்சிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். ரொம்ப கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி வற்றுனதுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சமயத்துலேயே சேர்த்துக்கிறேன். மீன் சேர்க்கும்போது தான் நம்ம வந்து மாங்காய் சேர்க்கணும். நல்ல மீன் குழம்புக்கு வந்து கண்டிப்பாக மாங்காய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த மீன் குழம்பு கிடக்கிற மாங்காய்க்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் மீன். இப்போ வந்து கருவாடு வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையான மாதிரி இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நான். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அது ட்ரை ஆகாமலும் இருக்கும், அதை கொஞ்சம் அடிப்பிடிக்காமலும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் நம்ம. இப்போ வந்து மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இதுவுமே மீன் குழம்பு இதுவுமே 2மே ரெடி ஆயிரும். இப்போ இது இருக்கட்டும், இடையிடையே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சமயத்துலேயே இந்த இடித்து போட்ட ரசத்துக்கு வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு எல்லாத்தையுமே இடிச்சிட்ருக்கேன். அது கூடவே கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்து போட்டு 1-2மா இடிச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நான் வந்து 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு கை வச்சு கசக்கி வச்சுக்கோங்க. இப்போது புளி கரைச்ச தண்ணி வந்து தேவையான அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மசாலாவையுமே உள்ளே சேர்த்துட்டு கை வச்சு அந்த மசாலா, அந்த மல்லி இலை எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு வந்து. அதாவது நம்ம சிக்கன் தொக்கு, மட்டன் வறுவல் அந்த மாதிரி எது பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் வத்தல் பொடி காரத்துக்கு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ரசம் வந்து இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆயிட்டு, இப்போ மீன் வந்து நல்லா வெந்துட்டு குழம்பு வந்து நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம தீ போட்டோம் அப்படின்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ வந்து நல்ல சட்டியை வந்து ஒரு குளிக்கோங்க. ஆப்பு போட்டு கிளற வேண்டாம். நான் ஜஸ்ட் உங்களுக்காக காமிக்கிறேன். மீனெல்லாம் வெந்துட்டு இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது இருந்ததுக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்றத விட மீன் குழம்பு வந்து வச்சுருந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கருவாட்டு பொரியலுமே ரெடி ஆகிட்டு. இப்போ இது 2மே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள். கருவாட்டு பொரியல் பண்ணும்போது வீடே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ரசத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்பை இறக்கி வச்சுட்டு அதில் வந்து ரசம் சேர்த்துடலாம். ரசம் கொதிக்க வச்சிடலாம். ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நுரை கெட்டி வரும்போது ஆப்பு போட்டு நல்லா ஒரு கலந்து கொடுத்துருங்க. மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வரும்போது ரொம்ப கொதிச்சிட வேண்டாம், லைட்டாக ஒரு கொதியிலேயே இறக்கிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்லேயே நம்ம சேர்த்துட்டோன்னா கடுத்தா மாதிரி போயிடும். ஸோ இறக்குனதுக்கு அப்புறமா நான் உப்பு சேர்ப்பேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனியாவது வெல்லமாக சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. வாசம் வந்து வெளியில் போயிடும், ரசத்தோட வாசம். சூப்பராக யம்மியாக ரசம், மீன் குழம்பு, நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் கருவாட்டு பொரியல் எல்லாமே ரெடி ஆகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தோம். இந்த ரெசிபீஸில் நீங்கள் எது ட்ரை பண்ணாலுமே எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபீஸுங்க எல்லாமே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா சமையல் பண்ணி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகிட்டு, 2:30 ஆகிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மீன் குழம்போடையும் அந்த கருவாட்டு பொரியல் வந்து ரசத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கருவாட்டு பொரியல் அப்புறம் மீன் குழம்பு 2 வெரைட்டிஸில் எல்லாமே போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் சுமதி. தேங்க்யூ.